மோசே, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மோசையை கத்தர் கொண்டு வந்தார்ல, அந்த மோசைக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நான் உன்னோடு இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும், நீ பயப்படாதே, இளைப்பாதல் தருவேனை தைரியப்படுத்தி அந்த மோசையை கொண்டுதான் கத்தர் இந்த மக்களை இந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே வழி நடத்தி கானான் தேசம் கொண்டு போய் சேர்த்தார். அந்த வனாந்தரம் நீண்ட ஒரு பிரயாணம். அங்கே ஒரு மரமும் இல்லை, ஒரு கிணறும் இல்லை, ஒரு ஆறும் இல்லை, வசதி இல்லை. ஆனா கத்தர் சுமார் 30 லட்சம் மக்களை வனாந்தரத்திலே போஷித்து தண்ணீர் கொடுத்து உடுத்து வைத்து அழகாய் நடத்தினார். அந்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார், உங்களை அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவார். என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதங்க, கர்த்தருடைய சமூகம் முன் செல்லும், இளைப்பாறுதலை தருவார். ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் அன்றைக்கு வாக்கு கொடுத்தீர் மோசேக்கு, இன்றைக்கு எனக்கு வாக்கு தருகிறீர். உடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இளைப்பாறுதல் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.